10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் முக்கோணவியல் பாடப்பகுதியில் பயிற்சி 6.1ல 4வது கணக்கு என்னங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் 3 கணக்கு இதே எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ 4வது கணக்கு என்னன்னு பார்க்கலாம். பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும். Secant power 6 theta is equal to tan power 6 theta plus 3 tan square theta into secant square theta plus 1. இந்த முற்றொருமையை நிரூபிக்கணும். அதாவது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் LHS என்னன்னு எடுத்து எழுதிட்டோம். LHS is equal to secant power 6 theta. இதை எப்படி நம்ம மாற்றி எழுதிக்கிறோம் அப்படின்னா secant square theta whole cube ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 முற்றொருமைகள் படிச்சிருக்கோம். அதே தான் நம்ம இதில் பயன்படுத்த போறோம். அதாவது 1 plus tan square theta equal to secant square theta, sin square theta plus cos square theta equal to 1, 1 plus cot square theta equal to cosecant square theta. இந்த 3 முற்றொருமைகள் தான் இந்த கணக்குல ரொம்ப முக்கியம் பயன்படுத்த போறோம். இப்போ இதுல நம்ம secant square thetaவுக்கு பதிலா 1 plus tan square theta ன்னு எழுதிக்கிறோம். இது secant power 6 thetaவை தான் நம்ம secant square theta whole cube ன்னு எழுதியிருக்கோம். இப்போ secant square thetaவுக்கு பதிலா 1 plus tan square theta ன்னு எழுதிக்கிறோம். 1 plus tan square theta whole cube is equal to இது பார்த்தோம்னா நமக்கு a plus b ஃபார்முலா இருக்கு. இது a இது b டேர்ம்னு வச்சுக்கிறோம். a plus b whole cubeக்கு என்ன ஃபார்முலாவோ அதை இங்க அப்ளை பண்ண போறோம். அதாவது நம்ம ஃபார்முலா எப்பயுமே ஞாபகமா வச்சிருக்கணும், இல்ல கணக்கு போடும்போது எழுதி வச்சுக்கணும். இப்போ a plus b whole cubeக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a cube plus 3a square b plus 3ab square plus b cube. a plus b whole cube ஃபார்முலா இங்க எழுதியிருக்கேன். a plus b whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. அதே போலதான் இங்க a க்கு பதிலா 1 இருக்கு, b க்கு பதிலா tan square theta இருக்கு. இப்போ a plus b whole cubeக்கு பதிலா இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a cube ஃபர்ஸ்ட் டைம் கியூப் பண்றோம். இப்போ 1 cube is equal to 1 தான். 1 cube கூட போட்டுக்கலாம். plus 3a square b, இப்போ 3 into a squareங்கிறது 1, b க்கு பதிலா tan square theta போட்டுக்கிறோம். 3a square b போட்டாச்சு. plus 3ab square, அதாவது 3 into a இதுல 1 இருக்கு, b square அதாவது tan square thetaவை ஸ்கொயர் பண்றோம். இப்போ tan square theta ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம டைரக்டா tan power 4 theta அப்படின்னு கூட எழுதிக்கலாம். 3ab square போட்டாச்சு. அடுத்து b cube. இப்போ tan square thetaவை நம்ம கியூப் பண்றோம். tan square theta whole cube. இது கூட நம்ம ஸ்கொயர் வச்சு அடுத்த ஸ்டெப்ல கூட நம்ம tan power 4 theta ன்னு போட்டுக்கலாம். அதாவது a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இந்த a plus b whole cube ஃபார்முக்கு இதை மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்பை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். 1 cube is equal to 1 தான். plus 3 into 1 squared into tan square theta, அப்போ 3 tan square theta plus 3 into tan square theta whole squared நம்ம tan power 4 theta ன்னு எழுதிக்கலாம். 2 into 2 4. இப்போ 3 tan power 4 theta plus tan square theta whole cube, அதாவது a power m whole power n அப்படின்னா a power m into n எழுதிக்கிற மாதிரி இங்க tan power 2 into 3 6 theta ன்னு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல நம்ம RHS பார்க்கிறோம். RHSல tan power 6 theta இருக்கு, இதுலயும் tan power 6 theta கொண்டு வந்துட்டோம். 1 இருக்கு. இங்கேயும் 3 tan square theta, இந்த 3 tan square theta secant theta வருது. ஆனா நம்ம இங்க 3 tan square theta plus 3 tan power 4 theta ன்னு எழுதியிருக்கோம். அப்ப இதுல நம்ம tan square thetaவுக்கு secant வர மாதிரி ஃபார்முலாவில் சேஞ்ச் பண்ணி எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கிறோம். 1 plus tan square theta is equal to secant square theta. அப்ப நம்ம tan square thetaவுக்கு பதிலா secant square theta minus 1 எழுதிக்கலாம். tan square theta is equal to secant square theta minus 1. அப்ப இந்த இடத்துலயே நம்ம இந்த tan square theta whole square, ரெண்டு tan square theta இருக்கும் இல்லையா, tan square theta whole square என்ன அர்த்தம், tan square theta into tan square theta ன்னு அர்த்தம். அப்ப ஒரு tan square thetaவுக்கு பதிலா நம்ம secant square theta minus 1 ன்னு எழுதிக்க போறோம். அப்ப இந்த ஸ்டெப்லயே நம்ம மாத்திக்கலாம். இதே தான் எழுதியிருக்கோம். 3 tan square theta plus 3 into tan square theta, ரெண்டு tan square thetaவை நம்ம ஒரு tan square theta அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு tan square thetaவுக்கு பதிலா secant square theta minus 1 அப்படின்னு மாத்தி எழுதிட்டோம். இந்த முற்றொருமையை பயன்படுத்தி எழுதியிருக்கோம்.
ஏன்னா நம்ம அந்த RHS கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 + 3 tan square theta ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா 3 tan square theta இன்ட்டு secant square theta -1. அப்போ 3 tan square thetaவால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 3 tan square theta இன்ட்டு secant square theta மைனஸ் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதால் மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து 3 tan square theta இன்ட்டு 1. அப்போ என்ன வரும்? மைனஸ் 3 tan square theta plus tan power 6 theta. தெளிவாக பார்த்துக்கணும். 1 + 3 tan square theta plus இதால் ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ 3 tan square theta இன்ட்டு secant square theta மைனஸ் 3 tan square theta இன்ட்டு 1 3 tan square theta மட்டும் எழுதிட்டோம். அடுத்த டேர்ம் ப்ளஸ் 3 tan ப்ளஸ் tan power 6 theta. இப்போ இதில் வந்து ப்ளஸ் 3 tan square thetaவும் மைனஸ் 3 tan square thetaவும் கேன்சல் ஆயிடுது. இது 0 ஆயிரும் இந்த ரெண்டு டேர்மும். இப்போ மீதி இருக்கிறத எழுதும்போது RHS கிடைக்குதான்னு பார்க்கலாம். 1 + 3 tan square theta இன்ட்டு secant square theta plus tan power 6 theta. RHSல இதே தான் கொடுத்துருக்காங்களா? tan power 6 theta plus 3 tan square theta into secant square theta plus 1. இதே தான் RHSல கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் மட்டும் இடம் மாறி இருக்கு. is equal to RHS. LHS is equal to RHS. LHS நம்ம என்ன எடுத்துட்டோம்னா secant power 6 theta எடுத்துக்கிட்டு அதை வந்து secant square theta whole cubeன்னு மாற்றி அந்த secant square thetaவை நம்ம 1 + tan square thetaன்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் a + b whole cube ஃபார்முலா படி இது விரிவாக எழுதியிருக்கோம். RHS கொண்டு வரதுக்காக நம்ம அந்த tan square theta 2 tan square theta வரும். அதில் ஒரு tan square thetaவுக்கு பதிலாக secant square theta -1 எழுதியிருக்கோம். அடுத்து இதை மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகிடுது. ப்ளஸ் 3 tan square thetaவும் மைனஸ் 3 tan square thetaவும் கேன்சல் ஆகி மீதி 3 டேர்ம் எழுதியிருக்கோம். அதுதான் RHS. therefore LHS is equal to RHS. இதில் என்ன ஃபார்முலா நம்ம பயன்படுத்துகிறோம், முற்றொருமைகள் என்ன மாற்றி எழுதுகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த a + b whole cube ஃபார்முலா கரெக்டாக எழுதி கற்றுக்கணும். a³ + 3 × a²b, அதாவது 3 × ஃபர்ஸ்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணி ரெண்டாவது டேர்மோட மல்டிபிள் பண்ணுறோம் ப்ளஸ் 3 × ab², ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் b³ ரெண்டாவது டேர்மை அப்படியே க்யூப்பில் எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம கரெக்டாக எழுதும்போது RHS கொண்டு வந்திருக்கோம். அடுத்து 4ல் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin theta + secant theta whole square plus cos theta plus cosecant theta the whole square is equal to 1 + secant theta plus cosecant theta whole square. இது LHS RHS கொண்டு வரணும். இதில் LHS எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதில் பார்த்தோம்னா sin theta plus secant theta whole squared வந்து a plus b whole squaredன்னு எழுதிக்கலாம். இப்போ a plus b whole squared ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம், அதை கூட நம்ம பார்த்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ a plus b whole squared is equal to a² plus 2ab plus b². இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். இப்போ a² அப்படிங்கிறது sin square theta plus 2ab அப்படிங்கும்போது 2 × aவுக்கு பதிலாக sin theta plus 2ab bங்கிறது வந்து secant theta 2a × b plus b²க்கு பதிலாக secant square theta. அதாவது a plus b whole squareனா a² plus 2ab plus b². அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். a² plus 2ab plus b². ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து ப்ளஸ் cos theta plus cosecant theta whole square இருக்கும். இதே மாதிரி a plus b whole square ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் cos theta இது a இது b அப்படின்னு வச்சுக்கும்போது a²க்கு பதிலாக cos square theta plus 2ab. இப்போ 2 × aவுக்கு பதிலாக cos theta × bக்கு பதிலாக cosecant theta
2ab எழுதிட்டோம் பிளஸ் b ஸ்கொயருக்கு பதிலா கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும். நம்ம கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை a plus b ஹோல் ஸ்கொயர்னு வச்சு இதை a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். என்ன நம்ம பிராக்கெட் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த டேர்மை இதை a plus b ஹோல் ஸ்கொயர்னு வச்சு a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் இதை விரிவாக எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இது எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கு இல்லையா? அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்றா எழுதிக்கிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் அடுத்து இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா பக்கம் பக்கமாக எழுதிக்கிறோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. மீதி டேர்ம் என்ன இருக்கு? இது எழுதிட்டோம், இது ரெண்டும் எழுதிட்டோம். இப்போ 2 சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா பிளஸ் 2 காஸ் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா. அடுத்து இந்த மூன்று முற்றொருமைகளையே தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1, அதுதான் நம்ம பக்கமாக எழுதியிருக்கோம். இப்போ இதோட வேல்யூக்கு பதிலாக நம்ம 1ன்னு போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 பிளஸ் இது ரெண்டே அப்படியே தான் எழுதிக்கிறோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்த ஸ்டெப்பில் 2 sin theta into secant theta. இப்போ 2 sin theta secant theta அப்படிங்கிறது வந்து cos theta ஓட தலைகீழி. secant theta க்கு பதிலா நம்ம 1 by cos theta ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா 2 into sin theta into 1 by cos theta அப்படின்னு வரும். அதை வந்து நம்ம sin theta by cos theta ன்னு கூட எழுதிக்கலாம். 2 into sin theta into 1 by cos thetaங்கிறத நம்ம 2 into sin theta by cos theta ன்னு எழுதியாச்சு. பிளஸ் இன்னொரு டேர்ம் என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டான்னு வருது. கொசிகன் தீட்டாங்கிறது சைன் தீட்டாவோட தலைகீழி. அப்போ நம்ம காஸ் தீட்டா அப்படி எழுதிக்கிட்டு கொசிகன் தீட்டாவுக்கு பதிலாக 1 by சைன் தீட்டான்னு வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம 1 by சைன் தீட்டா 2 இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு 1 by சைன் தீட்டாவை நம்ம இங்கேயே பை போட்டு எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? 1 plus secant square theta plus cosecant square theta plus இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 2 காமனாக இருக்குது. அப்போ 2 காமனாக வெளியில் எடுக்கும்போது sin theta by cos theta plus cos theta by sin thetaன்னு எழுதிக்கிறோம். அதாவது இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ரெண்டுலேயுமே 2 மட்டும் காமனாக வெளியில் எடுக்கும்போது sin theta by cos theta plus cos theta by sin theta is equal to 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into இதை simplify பண்ணுறோம். பகுதி இது ஒரு பின்னமாக எடுத்துக்கும் போது பகுதி ஒரே மாதிரி இல்லை, அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். குறுக்கு பெருக்கல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? கீழே பகுதியை மட்டும் அப்படியே பெருக்கி எழுதுவோம். cos theta into sin theta. தொகுதியில் sin theta into sin thetaவை நம்ம sin square thetaன்னு எழுதிக்கலாம். plus cos theta into cos thetaவை cos square theta is equal to 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into நம்ம மறுபடியும் அதே முற்றுமே பயன்படுத்துகிறோம். sin square theta plus cos square thetaவுக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். அப்போ 1 by cos theta into sin thetaன்னு கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பு 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into இங்கே இன்ட்டில் தான் இருக்குது. இப்போ 1 by cos thetaவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா secant thetaன்னு எழுதிக்கலாம். cos thetaங்கிறது வந்து எதோட தலைகீழி? cos thetaங்கிறது வந்து cos theta secant thetaவோட தலைகீழி. அப்போ நம்ம cos thetaவுக்கு பதிலாக 1 by cos thetaவுக்கு பதிலாக secant theta, அதே 1 by sin thetaவுக்கு பதிலாக cosecant theta. அடுத்த ஸ்டெப்பு இப்போ இதில் பார்த்தோம்னா 1 plus இதை மட்டும் பார்க்குறோம். secant square theta plus cosecant square theta, அதாவது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2 into aவுக்கு பதிலாக secant theta into b, அதாவது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab ஃபார்முக்கு இருக்கா?
a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2 இன்ட்டு a இன்ட்டு b. இதோட ஃபார்முலா ஆக்சுவலாக என்ன வரும்? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும் நமக்கு. a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் தான் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ 1 ப்ளஸ் இதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா எப்படி மாற்றி எழுதுறோம் அப்படின்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஏங்கிறது சீக்கன் தீட்டா ப்ளஸ் பிங்கிறது கொசிக்கன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். a plus b தி ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab ன்னு எழுதுவோம். இங்க a-க்கு பதிலா சீக்கன் தீட்டா இருக்கு, b-க்கு பதிலா கொசிக்கன் தீட்டா இருக்கு. is equal to RHS. நமக்கு RHSல என்ன கொடுத்திருக்காங்க? 1 plus secant theta plus cosecant theta the whole square தான் கொடுத்திருக்காங்க. therefore RHS கொண்டு வந்துட்டோம். இந்த கணக்குல என்ன முற்றொருமைகள் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் LHS எழுதிக்கிறோம். sin theta plus secant theta whole square plus cos theta plus cosecant theta whole square எழுதிக்கிறோம். இது வந்து a plus b whole square ஃபார்முலா. a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. அந்த ஃபார்முலா படி இதை விரிவா எழுதுறோம். அதே மாதிரி இதையும் விரிவா எழுதுறோம் அதே ஃபார்முலா படி. இதுல இந்த sin square theta plus cos square theta ஓட வேல்யூ 1ங்கிறதுனால இதை நம்ம பக்கமா எழுதிட்டோம். sin square theta பக்கத்துல cos square theta எழுதிட்டோம். பிளஸ் 2 அது secant square theta plus cosecant square theta எழுதிட்டு 2 sin theta into secant theta 2 cos theta into cosecant theta எழுதியிருக்கோம். அடுத்து இதோட வேல்யூ 1ங்கிறதுனால 1 போட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே தான் எழுதியிருக்கோம். இதுல ஒரு சேஞ்ச் பண்ணி என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா 2 into sin theta இந்த secant thetaவுக்கு பதிலா 1 by cos ன்னு எழுதிக்கலாம். அப்ப sin theta by cos theta ன்னு எழுதிட்டோம். cos theta cosecant thetaவுக்கு பதிலா இங்க வந்து 1 by sin theta ன்னு எழுதியிருக்கோம். இங்க secant thetaவுக்கு பதிலா 1 by cos theta இங்க கொண்டு வந்திருக்கோம். is equal to 1 plus secant square theta plus cosecant square theta plus அடுத்தது இது ரெண்டுலயுமே காமனா 2 இருக்கு. 2 வெளியில எடுத்து இதை மட்டும் எழுதியிருக்கோம். பிளஸ் இங்க பிளஸ் இருக்கனால இங்க நடுவில் பிளஸ் போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப் 2 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கோம்னா இதோட வேல்யூ 1 sin square theta plus cos square theta ஓட வேல்யூ 1. அடுத்து cos theta sin thetaவை நம்ம அதை தலைகீழி எழுதும்போது 2 இன்ட்டு 1 by cosக்கு பதிலாக secant theta 1 by sin thetaவுக்கு பதிலாக cosecant theta. அடுத்த ஸ்டெப்ல 1 plus இது வந்து a plus b whole square ஃபார்முக்கு இருக்கு. aங்கிறது secant theta bங்கிறது cosecant theta. இப்போ a plus b whole square இதுதான் RHS. இது போன்ற கணக்குகள்ல நம்ம என்ன முற்றொருமைகள் பயன்படுத்துறோமோ அது எல்லாமே நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இந்த எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 வருது sin square theta plus cos square theta எங்கேயாவது வந்துச்சுன்னா அந்த இடத்துல 1 போட்டுக்கலாம். அப்போ நமக்கு அந்த முற்றொருமைகள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த இயற்கணித முற்றொருமைகள் முக்கோணவியல் விகிதங்கள் இது எல்லாமே இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு இந்த கணக்குகள் செய்யும்போது தவறு இல்லாமல் செய்யலாம். ஒரு முறைக்கு 2 முறை இந்த கணக்குகளை போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும்.